எனது பெயர் மணிவண்ணன். முதலில் என்னை விட மூத்தவர்கள் பல பேரை காக்க வைத்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்ற பாவேந்தர் வரிகளில் தமிழ்த்தாயை வணங்கி ஐயா உதயகுமார் உள்ளிட்ட இந்த தமிழ் சங்கத்திற்கு தமிழ் பணியாற்றி வரும் அத்துணை உள்ளங்களையும் காலம் கருதி வருக வருக எனது சார்பாக வரவேற்று அவர்கள் சார்பாக வரவேற்று, இது வழக்கமாக பேச்சு நடந்த இடமாக இருக்கலாம். தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பேசுவதை விட காணொளி வாயிலாகவும் இது போன்ற தொழில்நுட்ப உதவியாகவும் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்திலே பொறியாளன் பார்வையில் பொன்னியின் செல்வன், பெரும்பாலானவர்கள் இந்த வயதிலே பொறியாளராக தங்களது வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். நான் துவங்கியது சாதாரண வரைவாளராக எனது வாழ்க்கையை தூத்துக்குடியில் படித்து திருச்சி பாரத மிகுமின் தொழிலகத்திலே 40 ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு தமிழ்ச்சங்கத்திற்கு இன்றுதான் வருகிறேன் என்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஐயா அவர்கள் மன்னிக்க வேண்டும். முத்தமிழ் மன்றத்திலே பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறேன். 100 நாட்களில் 1000 உறுப்பினர்களையும் சேர்த்து மிகச் சிறப்பாக செயல்பட்டோம். தற்பொழுதும் அதே போல் முத்தமிழ் மன்றம் அங்கே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்புடன் சேர்ந்து மிக சிறப்பான நிகழ்ச்சிகளையும் நடத்துவோம் என்ற காலம் கருதி இத்துடன் எனது உரையை முடித்து தங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது பொன்னியின் செல்வன் படிக்காதவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பொன்னியின் செல்வன் கதையாக படிக்காதவர்கள், படம் பார்த்துருக்கிறத விட்டுருங்க, எல்லாமே படிச்சவங்க தானே. அப்ப என்னுடைய வேலை மிக எளிது. ஏற்கனவே பொறியாளன் எழுதிய பொது அறிவு திரட்டு என்று ஒரு நூல் எழுதினேன். அதை சார்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இதையும், இதற்கு அடுத்த நூல் பொறியாளன் பார்வையில் பிலிப்பைன்ஸ், ஐயா இந்தோனேசியா என்று சொன்னார்கள். பிலிப்பைன்ஸ் செல்லும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை நூலாக்கும் பொழுது எனது எண்ணம் இதே தமிழ் சங்கத்திலே செய்து விடலாம். பொன்னியின் செல்வன் என்ற இந்த நூல் திருக்குறள் போல எல்லா புத்தக கண்காட்சிகளிலும் புத்தக திருவிழாக்களிலும் அதிகமாக விற்கப்படும் நூல் என்பது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. பெரும்பாலானவர்கள் வீட்டில் அநேகமாக பொன்னியின் செல்வன் இருக்கும். இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சோழ வளநாட்டை கதைக்களமாக கொண்டு வந்தது என்பதால் ஏறத்தாழ 20-30 ஆண்டுகள் இதிலே பயணித்து துவக்கத்திலே எழுதிய நிறைய திருத்தங்களுடன் தங்களிடம் இதை காட்சிப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்பொழுது உள்ளே இந்த படம் வீராணம் ஏரி கரையிலே தற்செயலாக அன்று நிறைந்திருந்து வழிந்து கொண்டிருந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட படம். எல்லோருக்கும் தெரியும், கதை எழுதியவர் கல்கி அவர்கள். சிகப்பு சிந்தனைக்கு சொந்தக்காரர். கதை போக்கிலே அதற்கான அறிகுறிகளை நாம் பார்க்கலாம். ராஜராஜ சோழன், இது 2 அட்டை படங்கள். இந்த ஒரே படத்தில் இது வரைந்த படம். இதில் வரக்கூடிய எல்லா கதை மாந்தர்களுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய படம். பக்கத்திலே கல்கி. சோழ பேரரசின் உரைக்கல் என்று சொல்லலாம். இந்த கதையினை கல்கி அவர்கள் துவங்கி எழுதும் பொழுது அதற்கு முன் அந்த கதை களங்களை சென்று நேரடியாக பார்த்து வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தி தங்களுடன் பகிர்கிறேன். பலருக்கு தெரிந்தும் இருக்கும். பல திருப்பு முனைகளுடன் அழகாக கற்பனையும் இயல்பான உண்மையையும் கலந்து எழுதப்பட்ட கதை. கடைசியில் இந்த கதை முடியும் பொழுது சில பாத்திரங்கள், சில கதை மாந்தர்கள் இதிலே கற்பனை என்று கல்கி அவர்களை தெரிவிக்கிறார். இது 1950ஆம் ஆண்டு நான் பிறக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பே
கல்கியில் தொடர்களையா வந்தது. அனைவரும் விரும்பி படித்த இந்த நூல் அந்த காலத்திலே புகைவண்டி நிலையங்களுக்கு ஓடி சென்று அங்கேயே வாங்கி சுட சுட இட்லி சாப்பிடுவது போல் சாப்பிட்டதாக எனது தந்தை உள்ளிட்ட பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சிலருக்கு அந்த அனுபவம் இங்கே இருப்பவர்களுக்கு கூட இருக்கலாம். அதை போல் இதை பற்றிய ஒரு படம் பார்த்துவிட்டு வந்து இன்றைய தலைமுறைகள் அதை பற்றிய விமர்சனங்களை செய்வது போல ஒவ்வொரு வாரம் வரும் பொழுதும் இதற்கான தனி கதைக்களம், தனி சொற்போர் நடந்த நிகழ்ச்சிகளும் பதியப்பட்டுள்ளன. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கவிதை, பொன்னியின் செல்வனும் பூங்குழலி அம்மையும் வந்தியத்தேவனும் வானதியும் குந்தவையும் பழுவூர் நந்தினியும் பழுவேட்டரையர்களும் பாடாய்ப்படுத்துகின்றனர், நாங்கள் பாகாய் உருகுகிறோம். ஒரு நாவலுக்கு, ஒரு புதினத்திற்கு கவிதை எழுதக்கூடிய அளவிற்கு மக்களை ஈர்த்திருக்கிறது என்பதற்கு இந்த கவிதை ஒரு எடுத்து. நான் உயர்நிலை பள்ளியில படித்து கொண்டிருக்கும் பொழுது புதுக்கோட்டை திருக்கோகரணத்துல தந்தையார் அரசு பணியில் இருந்த காலத்துல நூலகம் செல்லும் நேரத்திலே இந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது போலவே திரு வைகோ அவர்கள் இப்படி குறிப்பிடுகிறார், அவருடைய அணிந்துரையுடன் வந்திருக்கிறது. ஏனென்றால் நான் அந்த இயக்கத்தில் இருந்தாலும் கூட அவர் இந்த பொன்னியின் செல்வனை பற்றி பல இடங்களிலே அரசியல் கலக்காமல் உரையாடி இருக்கிறார். அதற்காக அவரிடம் சென்றேன். அவர் இப்படி குறிப்பிடுகிறார், உயர்நிலை பள்ளியில் மாணவனாக இருந்த போதும் பின்னர் தொடர்கதையாக வந்த போதும் எண்ணற்ற முறை படித்திருக்கிறேன். சோழ நாட்டுக்கு உள்ளே உழவுவதை போன்ற இந்த உணர்வை எந்த எழுத்தாளராலும் படைக்க முடியாது என்பது என் கருத்து என்று பொன்னியின் செல்வன் திறனாய்வில் தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார் திரு வைகோ அவர்கள். இந்த கதையை எம்ஜிஆர் ஆங்கில வசனத்தை அண்ணாவை எழுத சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பொன்னியின் செல்வனாகவும் சிவாஜி ஐயா அவர்கள் வந்தியத்தேவனாகவும் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தொடர் முயற்சிகள் இருந்தும் அதற்கு பின்னால் இரண்டு கதாநாயகர்கள் ரஜினியும் கமலும் இரட்டை கதாநாயகர்களும் அவர்களும் முடியாமல் தற்பொழுது இயக்குனர் மணிரத்னத்தால் அது திரைக்கு இரண்டு பாகங்களாக வெளிவந்தது. இது 3 முறை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்திரா நீலமேகம், சிவி கார்த்திக் நாராயணன், பவித்ரா சீனிவாசன் ஆகிய 3 பேர் இதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வேறு ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் சேர்த்துக் கொள்கிறேன். இந்த பொன்னியின் செல்வன் என்கிற அருண்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன் முடிசூட்டி கொண்ட ஆண்டு கிபி 985 வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் 42வது வயதில் ஜூன் 25 ஆங்கில நாட்காட்டியில் ஜூன் 25 அரசு கட்டில் இருக்கிறார். இவருக்கு பின் அவருடைய மகன் உள்ளிட்ட சோழர் காலம் மிக சிறப்பாக இருந்தது. சோழர்களின் பொற்காலம் இந்த நாளில் துவங்குவதாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏறக்குறைய 1100 ஆண்டுகளுக்கு முன்னர் அமரர் கல்கி அவர்கள் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வரும் முன்னர் நடைபெறுவதாக கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல பொன்னியின் செல்வனை பற்றி அவர் கதையின் மாந்தராக இருந்தாலும் கூட அவர் முடிசூட்டுவதுடன் கதை ஏறத்தாழ 2000 பக்கங்கள் வரை சென்றாலும் கூட அவரது சித்தப்பவருக்கு உத்தம சோழனுக்கு முடிசூட்டுவதுடன் கதை நிறைவு பெறுவதாக முடிக்கிறார். ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் என்கிற பொன்னியின் செல்வன் என்கிற ராஜராஜ சோழன் இவர் ஆட்சி ஏற்றதற்கு பின் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு தளபதியாக வல்லவரையன் வந்தியத்தேவன், இவர் வானர் வீரன். ராஜராஜ சோழன் இவருடைய மகன் ராஜேந்திர சோழன் இருவருக்குமே இவர் தளபதியாக இருக்கிறார். ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியாரை மணக்கிறார். ஆதித்த கரிகால் சோழன் கதைப்படி ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுவதால் இந்த கதை துவங்குகிறது என்று சொல்லலாம். பட்டத்து இளவரசர் ராஜராஜ சோழன் அல்ல, அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன். அதற்கு முன் அவர் பல நாடுகளிலே சென்று படையெடுத்து பாண்டிய மன்னர்களை எல்லாம் தோற்கடிக்கிறார்.
பாண்டியன் தலை கொண்ட ஆதித்தன் என்கிற பெயரும் இவருக்கு உண்டு. பின்னால் வரும்போது சொல்கிறேன். உடையார்குடியிலே ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது. கல்கி தொடர்ந்து தனது பயணத்தை இந்த பொன்னியின் செல்வன் எழுத வேண்டும் என்று துவங்கும் பொழுது உடையார்குடி, காட்டுமன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய உடையார்குடி கல்வெட்டில் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படுகிறார், அதை கொன்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்ற அந்த கல்வெட்டை ஆதாரமாக வைத்து இந்த கதைக்களம் நகர்வதாகவே பொதுவான வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். நான் அந்த கல்வெட்டுக்கும் சென்று பார்த்தேன், இன்றும் இருக்கிறது. சுந்தர சோழன் என்கிற 2ஆம் பராந்தக சோழன், இவர் ராஜராஜ சோழனது தந்தை. இவர் உடல்நலக் குறைவாக இருக்கும் பொழுது ஆதித்த கரிகாலனை தஞ்சை நோக்கி அழைக்கிறார். அந்த நேரத்திலே அவர் கொல்லப்படுகிறார். இவரது அரசி வானமாதேவி. சில காலம் தொய்வடைந்திருந்த ஆட்சி, வேறு மன்னர்கள் மாறி மாறி வரும் பொழுது பிற்கால சோழர் ஆட்சி விஜயால சோழன் தலைமையில் நடைபெறுகிறது. அந்த காலத்திலே பழையறை அரண்மனை இருக்கிறார், விஜயால சோழன் கட்டுகிறார். அந்த பழையறை அரண்மனை இன்றும் இருக்கிறது. ஆனால் கோவில் மட்டுமே இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அரண்மனை, கோயில் எல்லாமே முழுவதுமாக இருந்த அந்த பகுதி இன்றும் இருக்கிறது. விரும்புவர் சென்று பார்க்கலாம். பழைய அறை கோயில் மட்டும் இருக்கிறது, சோமநாத சுவாமி கோயில் என்ற பெயரில். இவருக்கு பின்னால் பொன்னியின் செல்வன் சுந்தர சோழர் காலத்திலே தஞ்சைக்கு புதிய அரண்மனை கட்டி வருகிறார்கள். தஞ்சை அரண்மனைக்கு பின்னர் பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்படுகிறது. இதிலே இதர கதை மாந்தர்கள், சின்ன பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர், இன்றைய கீழப்பழுவூரில் இவர்களது சிற்றரசர்கள் இவர்கள். அங்கே இவருடைய சொந்த ஊர். இன்றும் கற்கோயில் அங்கே இருக்கிறது. பார்த்திபேந்திர பல்லவன், ஆதித்த கரிகாலன் தளபதி. இவர் பல்லவராஜா அங்கிருந்து காஞ்சியிலிருந்து வருகிறார். இவர் காஞ்சியிலே ஆதித்த கரிகாலன் அங்கிருந்து எல்லையை பாதுகாத்து வரும் பொழுது அவருக்கு தளபதியாக பார்த்திபேந்திர பல்லவன். மதுராந்தக சோழர், இவர் ராஜராஜ சோழனுக்கு முன் பட்டமேற்கிறார். இதுல இன்னொரு கதை மாந்தர் மதுராந்தகரின் தாய் சிவபக்தர். இதிலே நந்தினி, பூங்குழலி, சேந்தன் அமுதன், ஆழ்வார்க்கடியான் என்கிற நகைச்சுவைக்காக சேர்க்கப்பட்ட கதை மாந்தர் மந்தாகினி, இவர்கள் அனைவரும் கற்பனை பாத்திரங்கள் என்று கல்கி கடைசியில் சொல்கிறார். அந்த கதை முழுக்க ஓடும் பொழுது கற்பனையா உண்மையா என்று தெரியாமலே ஆர்வத்தில் அத்தனை பேரும் படித்து முடிக்கும் பொழுது கடைசியிலே இவர்கள் எல்லாம் கற்பனை கதை மாந்தர்கள் என்று அவரே தன்னுடைய கல்கியின் இறுதியில் குறிப்பிடுகிறார். இதுல என்ன சிறப்பு என்றால், பெரும்பாலும் தனக்கு வந்த ஆதித்த கரிகாலன் இறந்ததற்கு பிறகு அவருடைய இளையவரான ராஜராஜ சோழன் பட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும். அவர் இதுல ஒரு முரண்பாடு இருக்கிறது. சில கல்வெட்டுகள் அவர் இறக்கும் பொழுது, சுந்தர சோழர் இறக்கும் பொழுது ராஜராஜ சோழன் பால்குடி மாறா 5 வயதிற்குள்ள இருக்க வேண்டிய ஒரு பருவம். அந்த நேரத்திலே இவரது தாயார் வழக்கமான அன்றைய காலத்தில் இருந்தவர் உடன்கட்டை இருக்கிறார். அப்போ இது கதைப்படி பார்த்தால் ஒரு வாலிப வயது இளைஞராகவே கதை முழுவதும் பயணிப்பதாகவே வருகிறது. இது ஒரு சிறிய முரண்பாடு. அது கதைக்காக அந்த சிறுவனை அவர் ஒரு கதை மாந்தராக இளம் வயது பின்னால் செல்கிறார். ராஜராஜ சோழன் வயது வந்ததற்கு பிறகு பட்டம் ஏற்பதற்கு முன்னே அவர் இலங்கை செல்கிறார், பல இடங்களுக்கு சென்று சுற்றி வருகிறார். ஆனால் கதைப்படி கதையிலேயே அவர் ஒரு 25 வயது இளைஞர் போன்று இருக்கும். அது ஒரு சிறு மாற்றம். இதுக்கு பின்னாடி நம்ம அந்த நூலை படிக்கும் பொழுது இதுல சொல்லுகிற எழுந்து நடமாடுகிற எல்லா நாட்டிலும் நல்ல நாட்டிலும் ஒரு இடத்துல சொல்றாரு. சோழர் கால படகுகள் வரிசை பார்க்க போறோம். அந்த காலத்திலே குதிரைகளுக்கு குளம்பணிகள் இருந்தன. நம்ம இன்னைக்கு லாடம்னு சொல்றோம் இல்லையா, அந்த லாடம் அரபிய குதிரைகள் அங்கிருந்து இங்க வருது. அப்ப அதுக்கு குளம்பணிகள் இருந்து இது போன்ற செய்திகள் எல்லாமே
முழுசா படிச்சுட்டு வரும்போது நம்ம அந்த பொன்னியின் செல்வனை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சோழர் கால கட்டுமான மேலாண்மை, நீர் மேலாண்மை என்பது, நான் ஒரு கட்டுமான பொறியாளர், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த காலத்திலே தொழில்நுட்பங்கள் சரி இல்லாத காலத்திலேயே செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னே கரிகால் சோழன் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை இன்றும் அதே உறுதியுடன் இருக்கிறது. அது கட்டப்பட்ட முறை பெரிய பாறாங்கல்களை கொண்டு வந்து அடுக்கி ஆற்று மணல் போக்கிலேயே போக போக தானாகவே தனியாக அதற்கு பூச்சி இல்லை என்கிற செய்தியும் தெரிகிறது. சோழர்கால வணிகம், சோழர்கால ஆட்சி முறை எல்லாமே மற்ற மன்னர்களுக்கும் மாமன்னர்களுக்கும் வழிகாட்டிகளாகவே சோழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாலேயே தமிழகத்தில் சோழர்கள் காலம் பொற்காலம் என்று இன்றும் போற்றப்படுகிறது. ஆரம்பத்துல ஏதோ கதை படிச்சுட்டு போற மாதிரி படித்தேன். சாதாரணமா பசு மாடு புல்லு மேயிற மாதிரி வேக வேகமா படிச்சுட்டு போனா கூட பின்னாடி படிச்சு பார்க்கும்பொழுது 2வது முறை 3வது முறை எப்பவுமே சொல்லுவாங்க எல்லா படங்களும் புரியும், கமலஹாசன் படம் புரியாதுன்னு. 2வது முறை 3வது முறை படிக்கிற மாதிரி சில அந்த மாதிரியான கருத்துக்கள் அதில் வச்சிருப்பார். பொன்னியின் செல்வனையும் 2 முறை 3 முறை 4 முறை படிக்கும் பொழுது புதிய ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் புதிதாக அதில் சில தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. திறனாய்வுக்கு வசதியான ஒரு நூல் பொன்னியின் செல்வன். வரலாற்று சான்றுகளும் நமக்கு இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவா இந்த கதையை நான் இந்த சொற்பொழிவுகள் அந்த மாதிரி இருக்கிறதுல திறனாய்வு கட்டுரைகளை நான் கட்டுரைகளாகவோ அல்லது சொற்பொழிவாகவோ செய்யும் பொழுது இந்த ஒரு இதுதான், எழுந்து நடமாடுகிற எல்லா நாட்களும் நல்ல நாட்கள், சோம்பி கிடக்கிற நாட்களே கெட்ட நாட்கள். குந்தவை நாச்சியார் ராஜராஜ சோழனை தம்பியை பார்த்து கேட்கிறாங்க. ராஜராஜ சோழன் வளர்ப்பு தாயார், அவங்க அம்மா தான் இறந்துடுறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி வளர்ப்பு தாயார் பூனை குறுக்க போகுது, தம்பி உனக்கு சகுனம் நேரங்காலத்துல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றாரு, அக்கா எனக்கு நேரம் காலம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, எழுந்து நடமாடுகிற எல்லா நாட்களும் நல்ல நாட்கள், சோம்பி கிடக்கிற நாட்களே கெட்ட நாட்கள் அப்படிங்கிறாரு. இதுதான் என்ன இந்த நூல் எழுதவே தூண்டினது. அதேதான், எழுந்து நடமாடுகிற எல்லா நாட்களும் நல்ல நாட்கள். அதே மாதிரி பூனை என்றால் பயமா அப்படின்னு வந்தியத்தேவனும் இன்னொரு கதை மாந்தர், அவர் சகுனமாவது தடையாது, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இது போல கல்கி முற்போக்கு சிந்தனையாளர், சிவப்பு கொடிக்கு சொந்தக்காரர், அவருடைய எண்ணங்களை எந்த எழுத்தாளருமே அவர் எழுதும் பொழுது எழுதக்கூடிய அந்த கதைகளில் கதைப்போக்கில் அவர்களுடைய எண்ணங்களை திணிப்பது வழக்கம். அதுபோல கல்கி தனது சிந்தனைகளை இன்னொரு இடத்துல எல்லாரும் உடம்புலயும் சகப்பு உடம்பு ரத்தம் தானே ஓடுதுன்னு அந்த பூங்குழலியோட ரத்தத்தை சொல்லும் பொழுது சொல்லுவாரு. அதே மாதிரி சோழர் கால கட்டமைப்பு, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை இன்றைக்கும் அனைவரும் வியந்து போட்டுகின்ற அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. ஆரம்பத்திலே காட்டாராய் ஓடிக்கொண்டிருந்த காவேரி டெல்டா என்று அழைக்கப்படுகிற அந்த தஞ்சை மாவட்டத்திலே அங்கு செல்லும் பொழுது தெரியும், பெரும்பாலான ஓடைகள், ஏரிகள், குளங்கள் நீர் மேலாண்மையில் மிக சிறப்பாக எந்த நீர் அமைப்பாக இருந்தாலும் ஓடிக்கொண்டிருந்த காவேரியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு சோழ வளநாட்டை அதனால்தான் சேர சோழ பாண்டிய நாடுகளில் சோழ நாடு மட்டும் சோழ வளநாடு என்ற சிறப்பு விடுகிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கும் செழுமையாக வைத்திருக்கக்கூடிய அந்த நீர் மேலாண்மையில் மிக சிறப்பாக விளங்கினார்கள். கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு இன்று இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயில் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள், வைணவ ஆலயங்கள், இன்னும் மேற்படி கட்டிடங்கள் அனைத்தும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. இதற்கு மற்ற நாட்டு கைதிகளை, சண்டையில் பிடித்து வரப்படும் கைதிகளை அவர்கள் எந்த வேலையும் கொடுக்காமல் இருந்தால் துருப்பிடித்து விடுமே என்பது போல அவர்களுக்கு வேலை கொடுத்து கல்லணை உள்ளிட்ட பல கட்டுமான கலைகளுக்கு கைதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சொன்ன கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்படுகிற
கரிகால் சோழன் காலத்தில தான் அன்று கட்டப்பட்ட கல்லணை இன்றைக்கும் நமக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. பட்டப்பெயர்களை பார்க்கும் பொழுது இங்கேயே சில பேர் அந்த பட்டப்பெயர்களோடு இருப்பவர்கள் இருக்கலாம். பொதுவாக நமது பகுதியில் இருக்கக்கூடிய தேவர்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பழுவேட்டரையர்கள், சம்புவரையர்கள், மழபாடி தென்னவர், மழவராயர், குன்றத்தூர் பெருநிலக்கிழார், நும்முடி பல்லவராயர், இது போன்ற பட்டப்பெயர்கள் இன்றைக்கும் நாம் புழங்கக்கூடிய இந்த பகுதிகளிலேயே அவர்களுக்கென்று குடும்ப பெயர்களாக அழைக்கப்படுகின்றன. அவர்கள் தளபதிகளாக இருக்கும் பொழுது மன்னர்களால் வழங்கப்பட்ட பட்டப்பெயர் வழி வழியாக பின்னால் வருபவர்கள் அந்த பட்டப்பெயர்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சுந்தர சோழர் இறந்த பிறகு இது கல்கி அப்படி சொல்றாரு. கல்வெட்டுப்படி இதுதான் முரண்பாடு, ஒரு சிறிய முரண்பாடு. கல்கி சொல்வது போல் 5 வயது பையனுக்கு பட்டம் கொடுக்கணும்னு மக்கள் விரும்பி இருக்க வாய்ப்பில்லை. பின்னாடி அவர் வரணும்னு ஆசைப்படுறாங்க, வரும்பொழுது அவர் பட்டம் ஏற்கிறார். இது ஒரு சின்ன முரண்பாடு. இவரை விட்டு கொடுத்ததாக தான் கல்கி கதையில் சொல்கிறார். இது ஏற்கனவே சொல்லிட்டேன். கிபி 985 வருடம் 22ஆம் நாள் 42வது வயதில் அரியணை ஏறுகிறார் மாமன்னன் ராஜராஜ சோழன். இதுல ராஜராஜ தேவரின் திருத்தமக்கையார், வல்லவரையன் வந்தியத்தேவரின் மகாதேவியார், ஆழ்வார் பராந்தகர் குந்தவையார் அப்படின்னு முழுசா சொல்றாங்க. அவங்களுடைய பட்டப்பெயரோட சேர்த்து ஆழ்வார் பராந்தகர் குந்தவையார். அவங்க வல்லவரையன் வந்தியத்தேவன் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொது உடைமை எண்ணங்கள். ஒரு இடத்துல ஓடக்காரி உடம்புலையும் சிவப்பு ரத்தம் தானே ஓடுது அப்படிம்பாரு. ஓடக்காரி என்றால் அவ்வளவு தள்ளுபடியா, குலமும் கோத்திரமும் அவ்வளவு சிறப்புடையதா? ஓடக்காரியின் உடம்புலையும் சிவப்பு ரத்தம் தானே ஓடுகிறது. ஓடக்காரியின் அன்பு புனிதமானது, மாசற்றது என்று இது கதை வரிகள். அப்படியே கல்கி எழுதின வரிகளை நான் எடுத்திருக்கிறேன். ஓ, இப்ப ஆரம்பத்துல இருந்து அப்படி ஓடிட்டு இருக்கா? கவனிக்கல. இல்ல ஒண்ணு இல்ல, முதல்ல இருந்தே போட்டுருவோம். நான் கவனிக்கல. மாத்து நல்ல 2வது ஸ்கிரீன் வரும்போது சரியாச்சா? இது நம்ம கல்லணையில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் சிலை. கீழே இருக்கிற சிலை சென்னையில இருக்கு. வல்லவரையன் வந்தியத்தேவனுக்கு சிலை சிலருக்கு தெரிந்து இருக்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய குதிரை வீரன் சிலை வல்லவரையன் வந்தியத்தேவனோட சிலை சென்னையில் இருக்கிறது. வாட்டர் எவ்ரிவேர், நாட் டு ட்ரிங்க் அ டிராப் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதை கதையில கல்கி கென்னடி சொல்லுவாரு. அதை கல்கி தன்னுடைய கதையில எடுத்தாண்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல தண்ணியில 2 பேருமே தத்தளிச்சு, சினிமாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல மூழ்கி அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல இருந்து வெளியில வருவாங்க மரக்கட்டையை பிடிச்சு. அந்த நேரத்துல சுத்தியும் தண்ணி இருக்கு, அதனால குடிக்க முடியல அப்படின்ட்டு வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் சொல்றதாக கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. செம்பியன் மாதேவி இவங்களை பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இவங்க காலத்துல 3000 கோயிலுக்கு மேல இவங்க முன்னின்று கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு. இவங்க பேசும் பொழுது அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்திருந்த காலம், அதனால கல்கி அந்த மாதிரி ஒரு இதை பயன்படுத்துறாங்க. இன்றைக்கும் நடைபெற்று கொண்டு இந்த உலகு உள்ளவரை போர்கள் அவங்களுடைய உரையாடல் ஒரு பக்கத்துக்கு மேல வரும்பொழுது அந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டு சொல்றது போர் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். நாடுகள் இருக்கும் பொழுது, பகை இருக்கும் பொழுது சண்டையும் இருக்கத்தான் செய்யும். சண்டை தொடர்ந்து நடக்கணும். அதுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய உக்ரைன், ரஷ்யா போர் உள்ளிட்ட எல்லா போர்களும் அதுக்கு எடுத்துக்காட்டாக கொள்ளும். அதுபோல மிக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஆட்சியை தான் நம்ம சோழர் ஆட்சியை பார்க்க முடியுது. நில அளவைகள், ஒரு நீதிமன்றம் வச்சு ஒரு தவறு நடந்ததுன்னா உடனடியாக அவளை தண்டிக்கிறது, ஒருத்தர் வசதி குறைந்தவராக இருந்தாலும் இறந்து விட்டால் அவர்களுக்கு உரிய தண்டனை விசாரித்து கொடுக்கிறது போன்ற நடைமுறைகள் அந்த காலத்திலே இருந்திருக்குது. அதுபோல அந்த நேரத்துல ஒரு புயல் வருது.
கடுமையான புயல் இப்போ அந்த மாதிரியான புயல் வரும் பொழுது அந்த மேலாண்மை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்மளுடைய பேரிடர் மேலாண்மைக்கு இணையான கட்டு திட்டங்களோட இருந்திருக்கு அப்படிங்கிறத கல்கி அழகா சொல்லிட்டு வருவார். அதுல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நடந்தது மன்னராட்சியா இருந்தாலும் கூட அந்த உரையாடலே பார்க்கும் பொழுது என்னுடைய நகை அல்லது பொக்கிஷ அறையில் இருக்கக்கூடிய நகைகளை வேண்டுமானாலும் எடுத்து செலவு பண்ணி இந்த மக்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மேல் கவனம் செலுத்துகிற ஆட்சியாகவும் சோழர் ஆட்சி இருந்தது அப்படிங்கிறத கல்கியுடைய அந்த வரிகள் இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கட்டிடக்கலை, இசை, மக்கள் வாழ்வியல் எல்லாமே ஒன்றும் அதற்கான இயல்பான திறமையுடன் செஞ்சிருக்கிறாங்க. சிற்பிகளாக இருக்கட்டும், அல்லது கோயில்களாக இருக்கட்டும், கட்டுமானங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதற்கு உரிய தொழிலாளர்களும் அதற்கான வல்லுநர்களும் இருந்து மிக சிறப்பாக நேர்த்தியாக சோழர் காலத்து கட்டுமானங்களும் கட்டமைப்புகளும் இருந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தஞ்சை, நமக்கு இங்கெல்லாம் உள்ள இந்த கதவு ஒரு 6 அடி மனிதன் உள்ள வரணும், முடிந்தால் மேல ஒரு சிமாடு வச்சுட்டு வரக்கூடிய ஒரு கட்டுமான தொழிலாளியோ இல்லை வேற ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வரும்போது இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. இப்பவும் போய் பாருங்க, நம்ம பெருவுடையார் கோயிலோட அந்த வாயில் ஒரு யானை எவ்வளவு உயரமான யானையா இருந்தாலும் அது அதிகமாக அளவு எடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு அம்பாரி, அதுல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, ஒரு கொடி பறக்கும். அது இருந்தால் கூட இடிக்காத அளவுக்கு மிக சிறப்பான கட்டுமானம் அன்றைக்கே பண்ணியிருக்காங்கிறது நம்ம எல்லாம் பெருமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். அதே மாதிரி வீரநாராயண ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த வீராணம் ஏரி இன்றைக்கும் சென்னைக்கு நீர்ப்பாசனம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வற்றாத, அப்பப்போ வற்றி போனாலும் கூட தொடர்ந்து காவேரியால் நிரப்பப்பட்டு தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. பாசனத்துக்கும் பயன்படுகிறது. அதோட நீள அளவுகள் எல்லாமே நான் இந்த கிட்டத்தட்ட 2.5 அது கரை சாலையில போனீங்கன்னா தெரியும். சேத்தியாத்தோப்புல துவங்கி காட்டுமன்னார்குடிங்கிற இடம் வரைக்கும், அதை தாண்டி தான் கொஞ்சம் தூரத்தில் இந்த கதைக்களம் நடக்கக்கூடிய கடம்பூர் அரண்மனை வருது. ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள காட்டுமன்னார்குடியை ஒட்டி. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பகுதிகளை போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. இதுல இருந்து 2-3 கிலோமீட்டர் பக்கத்துலதான் திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய நம்பியாண்டார் நம்பி. அவர் தான் தேவாரம், திருவாசகம் அந்த மாதிரியான இலக்கியங்களை தொகுக்கிறவர். ராஜராஜ சோழன் காலத்துலதான் அது தொகுக்கப்படுகிறது. இதுல எனக்கு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னதில்லை. அதை படிக்கும் பொழுது பச்சையை பத்தி நிறைய சொல்லிட்டு வர்றாரு. பச்சை நிறமே பச்சை நிறமேன்னு மணிரத்னம் படத்துல நம்ம அலைபாயுதை படத்துல ஒரு பாட்டு கேட்டிருப்போம். இது இங்க இருந்துதான் எடுத்திருக்கிறாங்க. அது கவிஞர் யாருன்னு எனக்கு தெரியல, சரியா கூட நான் இது வரைக்கும் பார்க்கல. நிச்சயமா மணிரத்னம் அந்த கதையை படிச்சிருக்கிறாரு. அவர் பொன்னியின் செல்வன் எடுக்கணும்னு நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துலதான் அதுக்கு இருந்திருக்கணும். பச்சையை பத்தி மட்டும் எத்தனை பச்சை சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. இயற்கை அரசி பச்சை பட்டாடை உடுத்தி பேரழகுடன் காட்சி தந்தாள். பச்சை நிறமே பச்சை நிறமேங்கிற அதுலதான் வந்திருக்கணும். பச்சை வண்ணத்தில் தான் எத்தனை பசுமை. கழனியில் கதிர்விடும் தருவாயில் இருந்த பயிர்கள் ஒரு பச்சை வண்ணம். புதிதாய் நடவாகி இருந்த பசும் பொன்னிற நாற்றுகளின் பச்சை வண்ணம். ஆலமரத்தில் தழைத்திருந்த இலைகள் ஒரு பச்சை வண்ணம். அருகில் இருந்த அரச மரத்து இலைகள் ஒரு வகை பச்சை வண்ணம். தென்னங்குருத்தோ மற்றொரு வகை பச்சை வண்ணம். நீண்டு வளர்ந்த வாழை இலை ஒரு பச்சை வண்ணம். நிலத்தில் படர்ந்திருந்த பசும் புற்கள் ஒரு பச்சை வண்ணம். ஓடையில் ஓடிய தெளிந்த நீர் ஒரு பச்சை வண்ணம். நீரில் தத்தி தத்தி பாயும் தவளை ஒரு பச்சை வண்ணம். இப்பசுமையினை எடுத்துக்காட்ட வண்ண வண்ண மலர்களான குவளை, செந்தாமரை, செங்கல் நீர் ஆகிய பூக்கள் மலர்ந்து அழகு சேர்த்தன. இப்ப யோசிச்சு பாருங்க, இங்கதான் உட்காந்துருக்கோம் எல்லாரும். நம்ம அங்க கூட போய் ஒரு வயல்வெளியில நடந்ததான ஒரு உணர்வை இந்த கதையில ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் காட்டியிருக்கேன். அதனால் இதுவரை படித்தவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பொன்னியின் செல்வனை வரி வரியா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. அவசர அவசரமா ஒரு நுனிப்புள் மேயற மாதிரி இல்லாம ஒரு திறனாய்வு பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட படிக்கும் பொழுது புதிய புதிய பரிணாமங்கள் இந்த பொன்னியின் செல்வன்ல கிடைக்கிறது. அதுபோல சோழர் காலத்து சட்டங்கள் உலக புகழ் பெற்றவை. நாட்டில் திக்கற்றவர் ஏழை உயிர் இருந்தாலும் அது எப்படி நேர்ந்தது என்று பரிசீலிக்கப்பட்டு காரணம் கண்டறியப்பட்டு உடனே உரிய தண்டனையும் வழங்கப்பட்டன. இது நான் பெரும்பாலும் கல்கியோட வரிகளை தான் எடுத்திருக்கிறேன். இந்த நூல்ல நான் எழுதும் பொழுது எல்லாமே இந்த கல்கியோட வரிகளை தான் பயன்படுத்தி இருக்கிறேன்.
இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது கதைப்படி பாத்தீங்கன்னா இப்ப எடுக்கக்கூடிய திரைப்படத்திலையும் அப்படித்தான் காட்டுறாங்க. நந்தினி தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய சான்றுகள் என்ன சொல்லுதுன்னா 5 அந்தணர்கள் அதை கொண்டிருக்காங்க. அதை கல்கி எந்த இடத்துலையும் சொல்லாம மறைச்சிட்டு போயிருப்பாரு. அது அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை, அது சொல்ல வரல. இதுல என்ன வருதுன்னா அவங்க இது அந்த கல்வெட்டுல இருக்கிற வாசகங்கள் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். உடையார்குடியில் இந்த கல்வெட்டு இருக்கு. அது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையும் அதுல வெளியிட்டு இருக்கக்கூடிய அரசாணைகள்லாம் அது இருக்கு. பிரம்மராயர் அப்படிங்கிற பேர் வருது. இந்த பிரம்மராயர், மங்களம், இது மாதிரி வரக்கூடியதெல்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலங்களுக்கு மங்களம்னு சொல்லுவாங்க. ஏனாதி மங்கலம், வடபாதி மங்கலம்னு அந்த மங்கலம் அப்படிங்கிற சொற்கள் அரசர்கள் அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம், அந்த ஊரே கொடுத்துருவாங்க. அப்படி வரும் பொழுது இந்த இடத்துல பிரம்மராயருங்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு 5 பேர் கொண்டுடுறாங்க. அந்த காலத்து நீதிப்படி அந்தணர்கள் சிரச்சேதம் என்று சொல்லக்கூடிய மரண தண்டனை வழங்கக்கூடாது அப்படிங்கிற நடைமுறை இருந்ததால, எப்படி நம்ம உடன்கட்டைங்கிறதையும் அன்றைய காலத்துல இயல்பாவே இருந்திருக்குது, அதுபோல அன்றைக்கு அவங்கள நாடு கடத்துறாங்க. இந்த கதையோட கரு அங்கதான் தொடங்குது. பொன்னியின் செல்வன் கதை அவங்க கொன்னுடுறாங்க. ஆதித்த கரிகாலன் பட்டத்துக்கு வர வேண்டிய, அதாவது அடுத்து சுந்தர சோழருக்கு பின்னாடி வர வேண்டிய ஒரு ஆதித்த கரிகாலன் கொல்லப்படும் பொழுது அந்த இடம் உடனடியாக உத்தம சோழனால் அவருடைய தம்பி மறைவரும் நிரப்பப்படுகிறது. கொஞ்ச நாள் அவர் 14-15 ஆண்டு காலம் இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ராஜராஜ சோழன் 42 ஆண்டு காலம் இருக்கிறார். இது வரலாறு. இதற்கு எல்லாமே கல்வெட்டுகள் இருக்கு. அதிகபட்சமான கல்வெட்டுகள் இந்த தமிழகத்துல கிடைக்கக்கூடிய, அல்லது நம்ம சோழ நாடு மற்ற நாடுகள், இன்றைக்கு நம்ம சோழ நாடுன்னு சொல்லும் போது தமிழகம் மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்சு கோதாவரி கரையில கூட காளேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு, போயிருந்தேன். அந்த இடம் சோழர்கள் கட்டுமானம். நம்ம கோயில போய் நிக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு திருவண்ண கோயில நிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திருநெடுங்க கோயில இருக்கிற மாதிரியான கட்டமைப்பு, அப்படியே நம்ம கட்டமைப்பு தான். அப்ப அன்று வரை, அதுவரை மொழி எது பேசி இருந்தாலும் அங்க இந்த சோழர்களுடைய ஆதிக்கம் அந்த கரை வரைக்கும் இருந்திருக்கு. கரைக்கு அந்த பக்கம் போகும்பொழுது படகு மற்ற பிரச்சனைகள் வரும்போது அவங்க அதோட நிறுத்திக்கிறாங்க அவங்க எல்லைய. இது அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய வரிகள் புத்தகத்துல அப்படியே கொடுத்துருக்கிறேன். இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீரபாண்டியன் தலை கொண்ட, நேரம் இருக்குல்ல பேசலாம்ல, கொஞ்சம் நேரம் இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சா? நேரம் இருக்குன்னா பேசுறேன். வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலனை கொன்று துரோகிகளான சோமன், அல்லது அந்த இடத்துல சிதைக்கப்பட்டிருக்கு தம்பி ரவிதாசன். இதை இந்த 2 கதை மாந்தர்கள் கதையில பல இடங்கள்ல வர்றாங்க. பஞ்சவன், பிரம்மாதிராஜன் வருது பாருங்க. அந்த பட்டங்கள் அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்கள். அவன் தம்பி பரமேஸ்வரனான இருமுடி சோழ பிரம்மாதிராஜன், அவன் உடன் பிறந்தவரான மலையர் நூறான், அவன் தம்பிமார், தம் பிள்ளைகள், மனைவியர், இவர்தான் இரத்த வழி கொள்வினை கொடுப்பினை உறவினர்கள் ஆகியோர் சொத்துக்களை. அப்ப எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. அவங்கள மட்டும் இல்ல, அவங்களை சார்ந்த உறவினர்கள் ஒட்டுமொத்தமா அவங்களுடைய சொத்துக்கள் பூரா பறிமுதல் செய்யறதுக்கான கல்வெட்டு அது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் அது. அன்றைக்கு நிலவும் சொத்துக்களை அன்றைக்கு நிலவும் விலைக்கு விற்று விளைபொருளை பண்டாரத்தில்ங்கிறது நம்ம கருவூலம் மாதிரி சேர்ப்பிக்க வேண்டும். இது அரச கட்டளைன்னு அப்படியே அந்த கல்வெட்டு தொடர்ந்து போகுங்க. பாண்டியன் தலை கொண்ட பட்டத்து இளவரசரான ஆதித்த கரிகால சோழன் கொலை செய்த குற்றத்திற்காக தண்டனை பெற்றிய கல்வெட்டு அனந்தீஸ்வரன் கோயில், அந்த கோயில் பேரு. ராஜராஜ சோழனோட 2ஆம் ஆட்சி ஆண்டுல அதை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் உத்தம சோழர் ஆட்சி வரும்போதெல்லாம் கொடுக்கல. பின்னாடிதான் அவங்களுக்கு அந்த தண்டனை எப்ப கொடுத்தாங்கிறது இல்ல. ராஜராஜ சோழன் காலத்துல அந்த கல்வெட்டுல தான் அந்த ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டதும் அதுக்கு தண்டனை கொடுத்ததும் குறிக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே சொல்லிட்டேன். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு ராஜராஜ தேவரின் திருத்தமக்கையார் வல்லவரையன் வந்தியத்தேவன் தேவரின் மகாதேவியார் ஆழ்வார் பரந்தகர் குந்தவை நாச்சியார் என தெரிவிக்கிறது. அங்க வானதிங்கிறவங்க பின்னாடி அவங்க பட்டத்து ராணியா வர்றாங்க. இது ஏற்கனவே சொன்னதுதான். தனக்கு வந்த பட்டத்தை
கொடுத்ததாக கல்கி சொல்றாரு. 5 வயது சிறுவனாக இருந்த ராஜராஜ சோழன் பின்னாடி 14 ஆண்டு காலம் அவருடைய சித்தப்பா எடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த பட்டத்துக்கு போறாரு. படகுகள் இப்ப இருக்கிற படகுகள் தான், இது போல பல வகையான படகுகள் வந்து சோழர் காலத்துல இருந்திருக்கு. அந்த படகுகள் மூலம்தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய கடாரம், அந்த இப்ப இருக்கக்கூடிய மாலத்தீவு, அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வந்து பயணித்து அங்க இருக்கிற வணிகம் நடந்திருக்கு. சில நாடுகளை வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க. எல்லா நாடுகளுமே சோழ நாடுன்னு சொல்லாம அந்த அரசர்கள் ஆண்டிருக்கிறாங்க. இவங்க வந்து அவங்கள்ட்ட கப்பம் வாங்குறது அந்த மாதிரியான. அதடுத்து வந்து சோழர்கள் வந்து எல்லாத்தையும் படையெடுத்து போய் சண்டை போட்டு இங்கேயும் இழப்பு அங்கேயும் இழப்புலாம் பண்ணதாக தெரியல. நான் சண்டைக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க எல்லாம் மிரண்டு போய், இல்லை நான் உன்கிட்ட நான் வந்து கப்பம் கட்டிட்டு உன்னுடைய ஆளுமைக்கு வந்துடுறேன்னு சொல்லிதான் நாடு விரிவடைந்ததாகவும் தகவல்கள் இருக்கு. இது ஏற்கனவே சொன்னதுதான். அமைதியாக இருந்து முதலாக தமிழ் சங்கத்தில் நுழைந்த, அதுக்கு வெட்கப்படுறேன்னு சொன்னேன். இருந்தாலும் கூட மிக சிறப்பாக அமைதியாக இருந்து இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர் உள்ளிட்ட குழுவிற்கும் வந்து இந்த உரையை கேட்ட அன்பு நெஞ்சங்கள், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.